சனப்பரட்டி கிராமம், நரிவெட்டியூர் போஸ்ட் வந்து தொழில்பேட்டை. என் அப்பா பேரு நாராயணன். நான் வந்து 30/10/2023 அடுக்குமாடி குடியிருப்பு கொடுத்து எனக்கு சேங்ஷன் ஆயிடுச்சு. சேங்ஷன் லெட்டர் கலெக்டர் ஆஃபீஸ்லையும் கொடுத்தாச்சு. எனக்கு பணம் இல்லை சுத்தமாக அப்படின்னு சொன்ன பிற்பாடு திருச்சிராப்பள்ளி மத்திய கூட்டுறவு காந்திராம் கிளையில் 1,18,000 கொடுக்க சொல்லி உத்தரவு விட்டாச்சு. அந்த கிளை மேனேஜர் என்கிட்ட கேட்டது தப்பான பொய்யான இதை கேட்டிருக்காங்க. அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவர் 2 பேர் சாட்சி கையெழுத்து போடுன்னு சொன்னாங்க. அப்போ சாட்சி கையெழுத்து எப்படி போடணும்னா ரேஷன் கார்டு, ஓட்டு ஐடி கார்டு, ஆதார் எண்ணு, அவங்க வாங்குற பேங்க் பாஸ்புக் வரைக்கும் எனக்கு கொடுத்து 2 ஆளை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் சாட்சி கையெழுத்து போடுன்னாங்க. என்கிட்ட 2 காலும் இல்லை, கையும் இல்லை. நான் போய் எப்படி யாரை கூட்டிகிட்டு வர முடியும்? அவங்க வந்து இவ்வளோ நாளாக இழுக்கடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தங்கவேலு ஐயா வந்து 30/10/2023 வருஷ கணக்கு பார்த்தா 4 வருஷம் 2 மாதம், நாலு கணக்கு பார்த்தா 2330 நாள் என்னை ஏமாத்திட்டு போயிட்டார் தங்கவேல் கலெக்டர். இப்போ புதுசாக வந்த ரவிக்குமார் கலெக்டர் அந்த கொடுத்த மனுவை விரித்து படித்தே கிடையாது. இவர் மாவட்ட கலெக்டர் மாதிரிட்டே தெரியல. எனக்கு இப்போ பேங்க்லேயும் தரலினா எதுலேயும் தரலினா அரசாங்கத்தில் ஃபண்டு அனுப்பிச்சுருக்காங்களே, அந்த ஃபண்டு மூலிமா எனக்கு 1,18,000 போட்டு அடுக்குமாடி குடியிருப்பு எனக்கு ஆர்டர் ஆயிடுச்சு. 600 வீடு மொத்தம். அந்த 600 வீட்டில் எனக்கு ஆர்டர் ஆன வீடு ஒரு வீடு இருக்குது. கீ வீடு எனக்கு வேணும். எனக்கு வந்து இப்போ வந்திருக்கிற மாவட்ட கலெக்டர் இதை கொடுத்தாகணும். இதை கொடுக்க தவறிட்டா நான் தமிழக முதலமைச்சரை போய் சந்திப்பேன். அதே மாட்டம் தமிழக முதலமைச்சர் எப்படி சொன்னார், 100 நாள் தான் ஒரு பிரச்சனையா. இப்போ வந்து வருஷ கணக்கு 30/10/2023 4 வருஷம் 2 மாதம், நாலு கணக்கு 2330 நாள் இப்படி ஆக்கிட்டாங்க. அப்போ முதலமைச்சர் சொன்னதை வந்து சரியான முடி மாவட்ட கலெக்டர் தங்கவேலு செய்ய கிடையாது. இப்போ புதுசாக வந்த கலெக்டர் என்னுடைய மனுவை விரித்து படித்து கிடையாது. அவர் பாட்டு கொடுத்துட்டு இந்த கோஆபரேட்டிவ் பேங்கில் கூப்பிட்டு அவங்க ஏதோ என்கிட்ட பொய்ய பேசிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஐயா, எனக்கு வந்து ஃபண்டு மூலிமா எனக்கு வாங்கி கொடுக்கணும் அந்த 1,18,000. அந்த அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கு மேடம். திருச்சிராப்பள்ளி திருச்சி ரோடு மெயின் ரோடு பைபாஸ் குடியிருப்பு விட தோரணக்கல்பட்டி. அந்த தோரணக்கல்பட்டியில் 600 வீடு இருக்குது. அந்த 600 வீட்டில் எனக்கு ஒரு வீடு எனக்கு கொடுத்தாகணும். அந்த ஃபண்டு அரசாங்கத்தில் வர்ற ஃபண்டு மூலியமா எனக்கு 1,18,000 போட்டு இப்போ வந்திருக்கிற மாவட்ட கலெக்டர் எனக்கு வாங்கி கொடுக்கணும். அடுக்குமாடி குடியிருப்பு பிரதமருடைய இது வந்து உங்களுக்கு வர்ற உதவித்தொகையில இருந்து சொல்றீங்களா? என்கிட்ட வந்து சுத்தமா பணம் கிடையாதுங்கய்யா. அந்த 1,18,000 வாங்குறதுக்கு வழி இல்லை. அதுக்கப்புறம் தான் திருச்சிராப்பள்ளி மத்திய கூட்டுறவங்கள போட்டு கொடுத்தாரு தங்கவேலு ஐயா. போட்டு கொடுத்த முற்பாடு அந்த அம்மா கொடுக்காத சங்கடத்துக்கு இத்தனை பொய் பேசலாமா? எதுவுமே செய்ய கிடையாது, ஏமாத்திட்டாரு. இப்ப இவர் வந்து மனுவே படிச்சு பார்க்கலையே, நான் சொல்றத கேட்கலையே, ஓடுறாரு.